டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அந்த ஆள் என்ன முடிவு எடுத்துட்டாப்லன்னா ஒரு 2 வீக்குக்கு பிறகு யோசிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 15 நாள் எல்லா விவகாரத்தையும் தள்ளி போட்டுட்டாப்ல. ஏவுகணை தாக்குதல் நடக்கிற இடத்தை பார்த்தா போர் மண்டலம் மாதிரியே இருக்குது. போர் மண்டலம் மாதிரி தானே இருக்கும் போர்ல. அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய ஏவுகணைகளுடைய விளைவாக டெல் அவீவ் தெருக்களை பார்க்குற நேரத்தில் பைத்தியக்காரத்தனமாக தெரியுது, பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி அந்த ஆள் சொல்றாரு, டெல் அவீவை பார்க்கும்போது பைத்தியம் பிடிக்குது, இப்படி எல்லாமா அடிப்பாங்க. அண்ணா இது வரைக்கும் அடியே வாங்காதவங்க தானே, அதனால தான் அடியை பார்த்து முடிய அடி இடி மாதிரி விழுந்துகிட்டு இருக்குது. அதனால பைத்தியம் பிடிக்குதுங்கிறாங்க. ஆல்ரெடி நெத்தன்யாவுக்கு பைத்தியம் முத்தி தான் இருக்குது. அப்பாஸ் அராக்சியை ஐரோப்பிய தூதுக்குழு கோரியது. நேற்று கேட்டாங்க, டைரக்டாவே நீங்க அமெரிக்காவோட பேசலாமே என்று சொன்னதற்கு அப்பாஸ் அராக்சி முடியாது என்று மறுத்துவிட்டார். அமெரிக்கா கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றல. முழுக்க முழுக்க அவர்கள் முரண்பாடாக நடந்து கொண்டார்கள். அமெரிக்காவோடு பேசுகிற எந்த தேவையும் அவசியமும் எங்களுக்கு இல்லை, உங்களோட பேச கூப்பிட்டியே அதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். செம்ம கெத்து. தோற்று போகிற ஒரு நாடு இப்படியெல்லாம் பேசவே பேசாதுங்கிறத உலகமே கண்டுக்கிற அளவுக்கு அமெரிக்காவை அவன் யாரு என்று கேட்குற அளவுக்கு அவங்க நடந்து கொள்றாங்க. ஈரானியர்கள் சுய நினைவுக்கு வர்றாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு 2 வீக் நான் டைம் எடுத்திருக்கிறேன். ஈரானியர்கள் சுயநினைவுக்கு வரணுமா இல்லை டொனால்ட் ட்ரம்ப் சுயநினைவுக்கு வரணுமான்னு தெரியல. ஈரானியர்கள் சுயநினைவில் இல்லையா, அதனால் அவங்க சுய நினைவுக்கு வர்றதுக்கு ஒரு 2 வீக் எடுத்திருக்கிறாரா. அதுக்குள்ள இஸ்ரேலை முடிச்சிருவாங்கயா. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய அப்பாவிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து அது லெபனான் பக்கம் திரும்பி மீண்டும் யமன் பக்கம் தாக்குதல்களை நடத்தி மொத்தமாக அரபு நாடுகளுக்கு மத்தியில் தொடர்ந்து நான் மாத்திரமே ஜாம்பவான், என்னை மிஞ்சுவதற்கு யாரும் கிடையாது, நான் சொல்வதை நீங்கள் அத்தனை பேரும் கேட்க வேண்டும் என்று சொல்லி மார்தட்டி கொண்டு தலைக்கணத்தின் உச்சத்தில் தெரிந்து கொண்டிருந்த இஸ்ரேல் கடைசியாக தற்போது ஈரானோடு சண்டைக்கு சென்றது. ஈரானோடு சண்டைக்கு சென்றதற்கு பிறகு இப்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ஏண்டா சண்டைக்கு போனோம்னு நினைக்கிற அளவுக்கு மாறி போயிருப்பதை நாம் அவதானிக்க முடியும். நம்ம ஈரானோட சண்டைக்கு போனோம்னா எப்படியோ டொனால்ட் ட்ரம்புக்கு நிர்பந்தம் ஏற்பட்டு நமக்கு பக்கபலமாக அவர் நேரடியாக யுத்தத்துக்கு வருவார், வந்துதான் ஆகணும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தையும் மேற்கொண்டிருந்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம். ஆனால் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அந்த ஆள் என்ன முடிவு எடுத்துட்டாப்லன்னா ஒரு 2 வீக்குக்கு பிறகு யோசிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 15 நாள் எல்லா விவகாரத்தையும் தள்ளி போட்டுட்டாப்ல. இது என்ன மகள கல்யாணமா, 15 நாளுக்கு அப்புறம் வச்சுக்கிறோம்னு தள்ளி போடுறதுக்கு? யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, தன்னுடைய சக அடி வாங்கி செத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் 15 நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி என்ன பண்ணிட்டாப்லன்னா டொனால்ட் ட்ரம்ப் அதற்குரிய அறிவித்தலை விடுத்துட்டு இப்பொழுது வேறு வேறு கதைகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது என்னென்னலாம் பார்க்கறதுக்கு முன்பதாக இன்றைக்கு மீண்டும் 18வது வேவ் தாக்குதல்களை ஆரம்பித்து நடத்தி இருக்கிறது ஈரான் இஸ்ரேல் மீது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய தாக்குதல்களும் ஈரான் மீது தொடர்ந்து இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பென் குரியன் விமான நிலையம் இலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பென் குரியன் விமான நிலையத்தினுடைய பல பகுதிகள் மீதும் இன்றைக்கு ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகள் புகைப்படங்களை நம்ம இந்த இடத்துல ஒளிபரப்ப முடியாது. இதே நேரத்தில் 18வது அலை தாக்குதல்களில் ஹைஃபா மற்ற இடங்கள் மீது இன்றைக்கு ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான வீடியோக்களை நம்முடைய டெலிகிராம் பக்கத்தில் நம்ம பதிவேற்றம் செய்திருக்கிறோம். டெலிகிராமில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அதிலே நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். டெலிகிராம் சேனலில் இணைய விரும்பக்கூடிய சகோதரர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே யூடியூப்லேயே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலேயே நம்முடைய டெலிகிராம் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் ஐகான் என்னுடைய புகைப்படம் இருக்கிற இடத்திலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்திலும் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இருக்குது. அதில் நீங்கள் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு இந்த செய்திகள் கிடைத்துக் கொள்ளும். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் இந்த தாக்குதல்களில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஷஹீத் 136 வகையான ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த ட்ரோன்களையும் அவர்களுடைய ரேடார்களால் ட்ரேஸ் பண்ண முடியாது என்கிற நிலையில தான் ஷஹீத் 136 வகையான இந்த ட்ரோன்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்பஹான் அணுசக்தி நிலையத்தின் மீது மீண்டும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதனை ஈரானும் உறுதிப்படுத்தி இருக்க
இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க எவ்வளவு தாக்குதல் நடத்தினாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அங்கே எதுவுமே கிடையாதுங்கிறத பலமுறை IRGC அறிவித்திருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி கொண்டிருக்கும் போது இன்றைக்கு IRGC-னுடைய குதுஸ் படையினுடைய பாலஸ்தீனத்திற்கான தளபதி ஷயீத் இசாதி அவர்களை கொன்றிருக்கிறோம் என்கிறது இஸ்ரேல். ஆனால் உண்மையில் இவர் கொல்லப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்கிற தகவல்களை இதுவரைக்கும் ஈரான் உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் ஷயீத் இசாதி அவர்களை பொறுத்தவரையில் இவர் ஈரானுடைய பாலஸ்தீனத்திற்கான தளபதி என்பதிலே எந்த பாலஸ்தீனத்தில் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல்கள் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதா இல்லையா, இவற்றை பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தோடு ஒருங்கிணைக்கக்கூடியவர் இவர்தான் அங்கிருந்து என்ன பண்றீங்க ஏது என்கிறதை எல்லாம் ஒருங்கிணைப்பாரு. அவரை கொண்டிருப்பதாகத்தான் இன்றைக்கு இந்த தகவல் வருகிறது. இது உறுதிப்படுத்தப்படுகிற நேரத்தில் அதையும் நாம் உங்களுக்கு உறுதியாக தெரிவித்துடுவோம் என்கிற நிலையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிக தகவல்களில் இஸ்ரேலுடனான மோதல்களில் ஈரானுடைய விமானப்படைகளை சேர்ந்த 15 அதிகாரிகள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் ஈரான் இன்றைக்கு வெளிப்படையாகவே அறிவித்திருப்பதை நூர் நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஈரானுடைய முக்கியமான நியூஸ் ஏஜென்சி இது. அதை தாண்டி இஸ்ரேலிய அதிகாரிகள் பல செய்திகளை இன்னைக்கு போட்டு சொல்லி இருக்கிறாங்க. அந்த செய்திகளை நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த யுத்தம் எதை நோக்கி போகிறது, இப்போதைய நிலை என்ன என்பதை நீங்கள் அதனூடாக தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இஸ்ரேலுடைய அதிகாரிகளை எடியோத் அஹ்ரோனோத் பேட்டி எடுத்து அது பற்றிய செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். எடியோத் அஹ்ரோனோத் என்பது இஸ்ரேலுடைய பிரபலமான ஊடகம். அந்த ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் டெல் அவிவ்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவுகள் பைத்தியக்காரத்தனமானது என்று அந்த அதிகாரிகள் சொல்லி இருப்பதாக எடியோத் அஹ்ரோனோத் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறதா கவலைப்படுறதாங்கிற யோசனை வரும். அந்த எடியோத் அஹ்ரோனோத்துடைய செய்தி சொல்கிறது, ஈரானுடைய ஏவுகணைகள் விழுந்த சில இடங்கள் ஒரு போர் மண்டலத்தை போன்று காட்சி அளிக்கிறது. கிரிக்கெட் மேட்ச் மாதிரியா விளங்கும், போர் மண்டலமாக தானடா வழங்கும், யுத்தம் தானே நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஏவுகணை தாக்குதல் நடக்கிற இடத்தை பார்த்தா போர் மண்டலம் மாதிரியே இருக்குது. போர் மண்டலம் மாதிரி தானே இருக்கும் போரில். அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய ஏவுகணைகளுடைய விளைவாக டெல் அவிவ் தெருக்களை பார்க்குற நேரத்தில் பைத்தியக்காரத்தனமாக தெரியுது, பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த ஆள் சொல்கிறாரு, டெல் அவிவை பார்க்கும்போது பைத்தியம் பிடிக்குது. இப்படி எல்லாமா அடிப்பாங்க, ஆனால் இது வரைக்கும் அடியே வாங்காதவங்க தானே, அதனால தான் அடியை பார்த்து முடிய அடி இடி மாதிரி விழுந்துகிட்டு இருக்குது, அதனால பைத்தியம் பிடிக்குதுங்கிறாங்க. ஆல்ரெடி நெத்தனியாவுக்கு பைத்தியம் முத்தி தான் இருக்குது, அதனால தான் இந்த அடியை வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு இப்பொழுது இஸ்ரேலுடைய மக்களே புரிந்து கொண்டிருப்பார்கள். அதை தாண்டி ரமத்கான் பகுதிகளில் ஏவுகணைகளால் ஏற்பட்ட தாக்கத்தை பார்த்துட்டு இந்த அதிகாரிகள் சொன்ன செய்தியை இன்றைக்கு எடியோத் அஹ்ரோனோத் பதிவு செய்கிறது எப்படி என்று சொன்னால், நான் இந்த ரமத்கானை பார்த்துட்டு எப்படி யோசிச்சேன்னு கேட்டால், இது ஒன்றோ பெய்த் ஹனூன் அல்லது கான் யூனுஸாக இருக்கலாமோ என்று யோசித்தேன் என்கிறார். கான் யூனுஸில் இஸ்ரேல் உண்டாக்கின அழிவை மாதிரி பெய்த் ஹனூனில் காசாவில் தான் கான் யூனுஸும் பெய்த் ஹனூனும் இருக்குது. இந்த 2 இடங்கள்லையும் நாங்கள் அழிச்ச மாதிரி எங்களை ஈரான் அழிச்சிருக்குது. இப்போ முடிஞ்சு போச்சா, க்ளோஸ், அவ்வளோதான். அதை உணர்ந்துட்டாலே போதும், அவங்க நம்ம காசாவுக்கு செஞ்சது திரும்ப நடக்குதுங்கிறத தற்போது உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு உச்சகட்ட படிப்பினையை கொடுத்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்க முடிகிறது. கான் யூனுஸ் இப்போ கண்ணுக்கு வருகிறது, பெய்த் ஹனூன் கண்ணுக்குள்ள வருது, இப்போ காசா மக்கள் பசி கண்ணுக்குள்ள வருகிறது, எல்லாமே வருதா, புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. பைத்தியக்காரத்தனம் மாதிரி அவங்களுக்கே தோணுகிற அளவுக்கு தெருக்கள் முழுவதும் அழிவினுடைய காட்சிகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இஸ்ரேலுடைய அதிகாரிகள் என்பதை இன்றைக்கு எடியோத் அஹ்ரோனோத் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கு அந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கு அல் ஜசீரா அரபு மிக அழகாக எடுத்து பதிவு செய்கிறது. எடியோத் அஹ்ரோனோத்தினுடைய மொழிபெயர்ப்பு, அரபு மொழிபெயர்ப்பு இது. அதே நேரத்தில் எடியோத் அஹ்ரோனோத்ல டைரக்டாக நீங்க போய் இந்த செய்திகளை பார்க்க முடியும். அதை தாண்டி நமக்கெல்லாம் தெரியும், இந்த ஜெனீவாவில் பேச்சுவார்த்தைகளுக்காக சென்றிருந்தது ஈரானுடைய தூதுக்குழு. ஈரானுடைய வெளிவிவகார ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர்களும் அவருடைய குழுவும் கலந்து கொண்டிருந்தாங்க. அதில் கலந்து கொண்ட நேரத்தில் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடந்தது என்பது பதிவு செய்ய செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த வாரம் யூரோப்போட மீண்டும் இதே பேச்சுவார்த்தைகள் ஜெனீவாவில் நடத்த இருப்பதாகவும் ஈரானும் அறிவித்திருக்கிறது, யூரோப் கண்ட்ரீஸும் அறிவிச்சிருக்கிறாங்க. முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் தான் நடைபெற்றிருக்கிறது இந்த யுத்தத்தை நிறுத்துவது சம்பந்தமாக. இந்த ஆக்சியோஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஜெனீவா பேச்சுவார்த்தைகள் முதல் கட்டமாக நடைபெற்றது, அடுத்த வாரம் மீண்டும் நடைபெற இருக்கிறது. ஜெனீவா கூட்டத்துக்கு முன்பதாக ஐரோப்பிய நாடுகள் இந்த கூட்டத்தை நடத்துவது தொடர்பாக பேசிய நேரத்தில் அதற்கு அமெரிக்கா ஒப்புக்கொள்ள
கொள்ளவில்லை, நீங்க நடத்துறா நடத்துங்க, நாங்க இதுக்கு வரல என்று சொல்லி இருந்தாங்க. ஏன்னா அவங்க தனியாக டைரக்டா ஈரானோட பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே நாங்க பேசுறத அவங்க விரும்பல. அதை தாண்டி ஈரானியர்கள் தங்களுடைய அணுசக்தி திட்டம், அதே போன்று அணுசக்தி அல்லாத பிரச்சனைகள் மீதான கட்டுப்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்கு வெளிப்படையாகவே ஜெனீவாவுக்கு வந்திருந்தாங்க. அவங்க திறந்த மனதோடு தான் வந்து எங்களோட பேசினாங்க. 2015 எட்டப்பட்ட ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ளபடி அவர்கள் நடப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். 2015 யூரோப் கண்ட்ரிஸோட அமெரிக்காவும் இணைந்து ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டாங்க. பிறகு அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக ஆனதுக்கு பிறகு இந்த எக்ரிமெண்ட்ல இருந்து அவங்க வெளியே போனாங்க. அந்த கேப்புக்குலாம் தேவையான ஆயுதங்களை எல்லாம் அவங்க இறக்குமதி செய்து கொண்டாங்க. தேவையான தொழில்நுட்பங்களை எல்லாம் ஈரான் எடுத்துக்கொண்டது. அந்த அடிப்படையில் கண்டினியூ பண்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனாலும் யுத்தம் நிற்கணும், கடைசி அடியை நாங்கள் அடிச்சுட்டு தான் நிறுத்துவோம்ங்கிறத தெளிவாகவே நேற்று அப்பாஸ் ஆராக்சி சொன்னது மட்டுமல்லாம வாஷிங்டனுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு அப்பாஸ் ஆராக்சியை ஐரோப்பிய தூதுக்குழு கோரியது. நேற்று கேட்டாங்க, டைரக்டாவே நீங்க அமெரிக்காவோட பேசலாமே என்று சொன்னதற்கு அப்பாஸ் ஆராக்சி முடியாது என்று மறுத்துவிட்டார். அதுக்கான காரணமாக அவர் என்ன சொன்னார்னு சொன்னா, இது ராஜதந்திர ரீதியிலான தீர்வுக்கான நேரம் அல்ல, நாங்கள் இதற்கு தயாராக இல்லை என்று சொன்னா, அமெரிக்கா கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றல, முழுக்க முழுக்க அவர்கள் முரண்பாடாக நடந்து கொண்டார்கள். அமெரிக்காவோடு பேசுகிற எந்த தேவையும் அவசியமும் எங்களுக்கு இல்லை, உங்களோட பேச கூப்பிட்டியே அதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். செம்ம கெத்து. அதை எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளவு தௌலத்து பேச்சை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதை தோற்று போகிற ஒரு நாடு இப்படியெல்லாம் பேசவே பேசாதுங்கிறத உலகமே கண்டுக்கிற அளவுக்கு அமெரிக்காவை அவன் யாரு என்று கேட்குற அளவுக்கு அவங்க நடந்து கொள்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்கள், குறிப்பாக சேனல் 20 வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஈரான் மீதான யுத்தம் இஸ்ரேல் நினைத்ததை விட நீண்ட காலம் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி நினச்சிக்கிட்டு தான் ஏற்கனவே காசாவுக்குள்ளே போனது. உள்ளே போவோம், பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அடிப்போம், அவங்களை அத்தனை பேரையும் கொள்ளுவோம், எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வருவோம், பாலஸ்தீனத்துக்குள்ள வேற ஆட்சி ஒன்றையும் உண்டாக்குவோம், இப்படி சொல்லிக்கிட்டு தான் போனாங்க. இது எப்படின்னா, நம்ம போகிறோம், ஒரு டீயை காஃபி ஆர்டர் பண்ணுறோம், 2 பன்னை சாப்பிட்றோம், பணத்தை கட்டுறோம், வர்றோம், இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே போனாங்க பாலஸ்தீனத்துக்குள்ள. இன்றைக்கு 2 வருஷத்தை நெருங்குது. இது வரைக்கும் உள்ள போனவங்களுக்கு வெளியே வர முடியலை. அதே மாதிரி இப்போ ஈரானுக்குள்ளே போயிருக்கிறாங்க. இப்போவே சொல்ல 8வது நாள் போகுது. இதுக்குள்ளே சொல்லிட்டாங்க, நம்ம நினச்ச மாதிரி ரிட்டர்ன் வர இயலாது போல, ரொம்ப நீண்ட காலம் எடுக்கும் போல என்று சொல்லி இன்றைக்கு சேனல் 20 இந்த செய்தியை போட்டிருக்காங்க, இஸ்ரேலுடைய ஊடகம். அதை தாண்டி இந்த தலைவன் ட்ரம்ப் இருக்கிறான்ல, அவர் பற்றிய செய்திகள் இன்றைக்கு வந்திருக்கிறது. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, நம்ம பலமுறை சொல்றதான், ட்ரம்ப்பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த ட்ரம்ப் இப்போ இருக்கிற இந்த 2வது ஆட்சிக்கு முன்னாடி அவர் ஃபர்ஸ்ட் ஆட்சி இருக்குல்ல, அந்த நேரத்தில் ட்ரம்ப்போடு சேர்த்து உலகத்தில் கொஞ்சம் பேர் ஜனாதிபதியாக இருந்தாங்க. அவங்க அத்தனை பேருமே அப்படித்தான் இருந்தாங்க. சில நாடுகளை உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, அமெரிக்காவில் ட்ரம்ப் இருக்கிற அந்த சேம் பீரியட்ல ஸ்ரீலங்காவில் மைத்ரிபால சிறிசேன இருந்தாப்புல. அதே மாதிரி தமிழ்நாட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி இருந்தாப்புல, சரியா? அதே மாதிரி வடகொரியாவில் இதே கிங் உன் ஜுங் இருந்தாப்புல. இப்படி அந்த இருந்த குரூப்பை கொஞ்சம் இவர் ஃபர்ஸ்ட் பீரியட்ல இருந்த குரூப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத்தனை பேரும் டிஸ்கவரி சேனலில் ஒர்க் பண்ணுறவங்க மாதிரியே இருப்பாங்க. அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு மத்தியில் இப்போ திருப்பி தலைவன் வந்திருக்காப்புல. வந்து காலையில் ஒன்று சொல்லுவார், திருப்பி 10 மணிக்கு வேற ஒன்று சொல்லுவார், திருப்பி 1 மணிக்கு சாப்பிட்டதுக்கு பிறகு ஒன்று சொல்லுவார், அதையே மாற்றி பிறகு மகரிபுக்கு பிறகு வேற ஒன்று சொல்லுவார், நைட்டு தூங்க முன்னாடி மொத்தமும் பிழை, இப்போ சொல்கிறது ஒரிஜினல் ஒன்று சொல்லிட்டு போவாப்புல. அந்த மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டார் இவர். நேற்றைய தினம் பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஈரான் அடி வாங்கி ரொம்ப துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது, இப்போது அதை பற்றி பேசி எந்த முடிவும் என்னால் எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு நம்ம ஈரானோடு பேசி அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் யோசிப்போம். பேசி எதுவும் பண்ண முடியாது, ஆனால் பேசி ஏதாவது செய்ய யோசிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஈரான் ஐரோப்பாவோடு பேச விரும்பவில்லை அப்படிங்கிறார். நேற்று பேசிட்டு வந்திருக்காங்க, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் நடக்கும்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஈரான் பற்றி எந்த முடிவையும் என்னால் எடுக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, இஸ்ரேல் இராணுவ ரீதியாக மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, எப்படி எங்களை எப்படியாவது காப்பாற்றி விடுங்க, எங்களுக்கு ஆயுதத்தை தாங்க, இல்லைன்னா தன்னிச்சையா சமாதானம் என்று அறிவிச்சிருங்க, முடியலை, பைத்தியம் பிடிக்குது பார்க்கறதுக்கு, இதுதான் சிறப்பாக செயல்படுறதா? இஸ்ரேல் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கதான்.
ஈரான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், ஆனால் சண்டையை எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிறாப்புல செய்தியை சொல்லும்போது சிரிப்பை தவிர வேற ஒன்றுமே வரல. அந்த அளவுக்கு இவருடைய கருத்துக்கள் இருக்கு. அதை தாண்டி ஈரான் மீதான வான்வழி தாக்குதல்களை நிறுத்த சொல்லி இஸ்ரேல்கிட்ட கேட்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இஸ்ரேல் பெரிய ஆளு, இவருக்கு சின்ன ஆளு மாதிரி. இவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல்கிட்ட கேட்க முடியாது, அதில் நிறுத்த சொல்லி. அதை தாண்டி இந்த சூழ்நிலைகள் அமைகிற நேரத்தில் இதை நிறுத்துறதை பற்றி நான் யோசிக்கிறேன். ஈரானியர்கள் சுய நினைவுக்கு வர்றாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு 2 வீக் நான் டைம் எடுத்திருக்கிறேன். ஈரானியர்கள் சுயநினைவுக்கு வரணுமா இல்லை டொனால்ட் ட்ரம்ப் சுயநினைவுக்கு வரணுமான்னு தெரியலை. ஈரானியர்கள் சுய நினைவில் இல்லையா, அதனால் அவங்க சுய நினைவுக்கு வர்றதுக்கு ஒரு 2 வீக் எடுத்துருக்கிறாராம். அதுக்குள்ளே இஸ்ரேலை முடிச்சிருவாங்கயா. அந்த அளவுக்கு அடி விழுந்துக்கிட்டு இருக்குது. பலிஸ்டிக்கை தாண்டி சூப்பர்சோனிக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த 2 வீக்கு கொடுத்துருக்கிறாராம். ஈரானியர்கள் இப்போ கோமாவில் இருக்கிறாங்களாம், சுயநினைவில் இல்லையாம்னு சொல்லி இவர் பேசியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே ஒருத்தன் நின்றுருக்கான், நம்ம ஊர் மீடியாக்காரன் வந்து சமுதித்த மாதிரி ஒருத்தன், இல்லைன்னா ரங்கராஜ் பாண்டே மாதிரி ஒருத்தன் அங்கே கடந்துருக்கிறான். உடனே மைக்கை நீட்டி என்ன கேட்குறாப்புலன்னு சொன்னால், நீங்கள் இந்த யுத்தத்தை நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு நோபல் பரிசு கிடைக்குமா இல்லையா, அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்குமா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த யுத்தத்தை நிறுத்தினாலும் எனக்கு நோபல் பரிசு கிடைக்காது, உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தை நிறுத்தினாலும் எனக்கு நோபல் பரிசு கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது, இடையில் அவர் திரும்பி கேட்குறான் என்னன்னு கேட்டால், சில நேரம் உங்களோட அந்த நோபல் பரிசுல பேரை கூட மாற்றினாலும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். டேய், இது அமெரிக்க ஜனாதிபதிரா ராஜா, அமெரிக்க ஜனாதிபதியை கலாச்சி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆளு சொல்லிட்டாப்புல, நமக்கு நோபல் பரிசெல்லாம் கிடைக்காது, நோபல் பரிசு தான் கிடைக்கணும், நோபல் பரிசெல்லாம் கிடைக்காது என்கிறது தெளிவாகிவிட்டது என்பதை தலைவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல், அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எடியோத் அஹரோனோத் இஸ்ரேலுடைய பத்திரிகை அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஈரானுடனான மோதல் போருக்கு இஸ்ரேல் பயப்பட்டு கொண்டிருக்கிறது. இது நம்ம சொல்லுகிற செய்தி இல்லை, எடியோத் அஹரோனோத்துடைய செய்தி. அல் ஜசீராவில் நீங்கள் அரபுலையும் இதை போய் பார்க்கலாம், ஆங்கிலத்திலையும் போய் பார்க்கலாம், எடியோத் அஹரோனோத்தில் டைரெக்டாகவே நீங்கள் போய் பார்க்கலாம். அதில் அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னென்னு கேட்டால், ஈரான் இன்னும் குறிப்பிடத்தக்க ஏவுகணை பலத்தோடு இருக்கிறது. ஈரான்ட்ட 2000 பேலிஸ்டிக் இவங்க சொல்லி கொண்டிருந்ததுக்கு குறைந்தது 30,000+ பேலிஸ்டிக் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஈரான்ட்ட இன்னும் நிறைய ஏவுகணைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி ஈரான் இடைமறிப்பு ஏவுகணை திறனை பக்காவாக கொண்டிருக்கிறாங்க. முதல் நாள் நம்மளால் அவங்கள தடுக்க முடிஞ்சதே தவிர, மற்ற நாள்லாம் நம்ம அடிக்கிற ஏவுகணைகளாக இருந்தாலும் தாக்குதல்களாக இருந்தாலும் அது அவர்களுடைய அங்கே அவங்க வச்சிருக்கிற அயன் டோம் சிஸ்டம் வந்து முழுமையாக தடுத்து, இவங்க வச்சிருக்கிற இது அயன் டூம், இது வந்து சப்ப மேட்ரு ஆயிடுச்சு, அவங்க வச்சிருக்கிறது வந்து ரொம்ப சூப்பரானது, அதனால தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது எடியோத் அஹரோனோத் இஸ்ரேலுடைய பத்திரிகை சொல்றது மட்டுமல்லாமல், ராஜதந்திர மெத்தேடு அல்லாமல் ஈரானுடனான ஒரு மோதல் போருக்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் அச்சப்படுகிறார்கள். எப்படியாவது ஈரானை சமாதான பேச்சுக்கு எடுத்து சமாதானமாக போகிறதுக்கு என்னன்னா, நீங்கள் மேசைக்கு வாங்க, இனிமேல் நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதை மாதிரி, அதாவது ஈரான் பணிஞ்சு வரணுமா, அந்த மாதிரி ராஜதந்திர ரீதியில் நம்ம கெத்த விடவும் கூடாது, அவங்க பணிஞ்சு வர மாதிரியும் இருக்கணும். இப்படித்தான் இஸ்ரேல் நினைக்கிறாங்க. அவன் வருவான் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான். இந்த பாரசீகம் வரலாற்றில் எப்படி இந்த ஈரானியர்களை எல்லாம் சாதாரணமாக நினைச்சிடாது. இந்த யுத்தம் என்று வந்துட்டா அவருடைய ஆன்மீக போங்கு அதுகளில் தான் மார்க்கத்துக்கு விரோதமாக பல காரியங்கள் செய்வார்கள். ஆனால் யுத்தம் சண்டை இந்த மாதிரி வந்துட்டுனா உலக வரலாற்றில் எப்பொழுதும் ஒரு வல்லரசாக தலை நிமிர்ந்து நின்றவர்கள். எனவே அந்த ஜீனெல்லாம் அவங்களுக்கு இருக்குமில்ல, பரம்பரையாக அதெல்லாம் இருக்கும். அந்த அடிப்படையில் தெரியல, தொழில்நுட்பத்தில் எல்லோரையும் விஞ்சி போய் நிற்கிற அளவுக்கு இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஈரானோட ராஜதந்திர ரீதியில் போய் சமாதானமாக முடிச்சுக்கொண்டு தான் சேஃப்டி, யுத்தம் பண்ணுறதெல்லாம் சாத்தியப்படாது என்று இஸ்ரேலுடைய அதிகாரிகளே அச்சப்படுகிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், இஸ்ரேல் ஈரானுடைய அனைத்து அணுசக்தி நிலையங்களையும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு CNN இஸ்ரேலுடைய அதிகாரிகளை ஆதாரம் காட்டி செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவினுடைய பங்கேற்பு அல்லது உறுதிமொழி இல்லாமல் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான இந்த யுத்தத்தை தொடங்கியது. அமெரிக்கா வரவும் இல்லை, அவங்களோட உறுதிமொழி கிடைக்கவும் இல்லை, தன்னிச்சையா லேசா அடிச்சிடலாம்னு சொல்லி தான் உள்ள போனாங்க. ஆனால் நம்முடைய இராணுவம் செய்யக்கூடிய சாதனைகள் எல்லாமே வந்து
அமெரிக்கா வராம சாதனையாக பார்க்கப்படாது. ஏன்னா அதுக்கு மேல நமக்கு வேதனையை ஈரான் தந்து கொண்டு இருக்கிறாங்க. யுத்தத்தில் நம்முடைய வெற்றியின் வேகம் குறைந்து வருகிறது. அவங்களே சொல்றாங்க, நம்ம ஒன்றும் சொல்ல தேவையில்ல. இந்த இஸ்ரேலுக்கு ஜால்ரா அடிக்கிற, இஸ்ரேலுக்கு கூஜா தூக்குற, இஸ்ரேலுக்கு மற்ற வேலைகள் செய்யற கடைக்கு போற குரூப் இருக்குல்ல, ஏண்டா கொஞ்சமாக இந்த எடியோ தகவலத்தை போய் பாருங்க ராஜா, என்ன நடக்குதுன்னு பாருங்க. எவனாவது பிபிசி காரணம் மற்றவனும் போடுற வீடியோக்களை மட்டும், அவன் போடுற செய்திகளை மட்டும் காட்டிக்க, அல்லது இந்தியாவில் இருக்கிற கொஞ்சம் பேர் போடுகிற செய்திகளை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காம யதார்த்தத்தில் என்ன நடக்குது கள நிலவரம்னு பாருங்க. யுத்தத்தில் தோல்வி என்பது சம்பந்தப்பட்ட குரூப்பை அழிக்கணும். அதை விட்டு போட்டு வாய்ச்சவளால் விட்டுக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வருமா? இது அவர்களுடைய பத்திரிகை வெளியிடக்கூடிய செய்தி. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய யுத்தத்தினுடைய வேகம் ரொம்ப குறைந்து கொண்டு வருதாம். ஆரம்பத்தில் 200 விமானம் உண்டாங்க, பிறகு 60 விமானம் உண்டாங்க, பிறகு 30 விமானம் உண்டாங்க. இப்போ என்னன்னா ட்ரோன் அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு அம்பையும் வில்லையும் தான் யூஸ் பண்ணணும். அந்த நிலைமைக்கு தான் போய்கிட்டு இருக்குது. அமெரிக்கா இல்லைன்னா படம் அவ்வளோதான், தோத்து போயிருங்கிற லெவலுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த சூழ்நிலைகளை தொடருவது என்பது, அதே மாதிரி இஸ்ரேலிய அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இருக்கிற இந்த சூழலை தொடர்ந்து போகிறதுங்கிறது ஏதோ ஒரு மிகப்பெரிய தவறு நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக உணர்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நமக்கு விழுகிற அடியெல்லாம் கொஞ்சம் இல்லை, போகிற போக்கில் சில நேரம் அணு ஆயுதத்தை வச்சு அடிச்சு விட்ருவானோ இருக்குதோங்கிற மாதிரியெல்லாம் யோசனை அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்குதுங்கிறத சொல்கிறது மட்டும் இல்லாமல், ஈரானுடைய அனைத்து அணுசக்தி நிலையங்களையும் இஸ்ரேலால் அழிக்க முடியாது என்பதையும் இன்றைக்கு மீண்டும் இஸ்ரேலே ஒப்புக்காப்பி. எதுக்குடா யுத்தத்துக்கு போனீங்க? இவ்வளவு பேச்சு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்கிறது தெரியுது. இன்றைக்கு பலத்த தாக்குதல்களை ஈரான் மீண்டும் 18வது அலையில் நடத்தி இருக்கிறது. அந்த வீடியோக்களை நம்முடைய டெலிகிராம் சேனலில் போய் பார்த்துக்கிறங்க, செய்தியை இதில் தெரிஞ்சுக்கிறங்க. நம்முடைய சேனல்கள் இரண்டையும், ரஸ்மின் டாக்ஸ் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் இந்த சேனலையும், ரஸ்மின் MISC நியூஸ் என்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுகிற. அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனையோடு இன்றைக்கு நிறைய வீடியோக்கள் இன்ஷா அல்லாஹ் பதிவிடுவதற்கு எண்ணி இருக்கிறோம். அதற்கு அல்லாஹு தஆலா வாய்ப்பை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிற. அதே நேரம் ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.